கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம், அதில் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் சேனைகளின் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு வரும் விசுவாசிகள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்னா, உங்களை எழுப்பி உங்கள் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அப்படின்றாரு. அப்ப தேவன் உங்களை எழுப்பி தேவ சமூகத்தை நிலைநிறுத்தி உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்மளோட வாஞ்சை எங்கே இருக்கிறது? நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் என்று அழைக்கிறார். இதுல பாருங்க, ஒரு 2 காரியங்கள் பார்க்கலாம். வழிகளை செவ்வைப்படுத்துவது, நம்மளை எழுப்பி நம்ம வழிகளை செவ்வைப்படுத்துவதாக. அடுத்த காரியங்கள் பாருங்க, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுல பாருங்க, யாரு அவன்? யாரு? இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகிய நீங்க தான், தேவ ஜனமாகிய நீங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்களா? தேவ நகரத்தை கட்டுவார்கள். தேவ நகரத்தை கட்டுவார்கள்னா என்ன? நீங்க புதுசா போய் நகரத்தை கட்ட போறீங்களா? கிடையாது. நீங்க இருக்கிற நகரம், நீங்க இருக்கிற பட்டினம் தேவனை பற்றி அறிவினால் அறிந்து கொள்ளும், தேவனை அறிந்து கொள்ளும், அந்த அறிவினால் நிரப்பப்பட்டு இருக்கும். அப்ப நீங்க அந்த வேலைக்காக நீங்க தேவன் உங்களை அழைக்கிறார். அதோடு மட்டும் கிடையாது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை. சிறைப்பட்டு போனா அடுத்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புக்கா இருக்கலாம். ஆனாலும் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி இது பாத்தீங்கன்னா, சிறைப்பட்டு போனவர்கள்னா யாரு? சிறைப்பட்டு போனவர்கள் உலகத்தின் அதிபதியிட்ட சிறைப்பட்ட மக்கள். உலகத்தின் அதிபதியிட்ட நாங்கள் சிறையா இருக்கிறோம் என்று தெரியாமலே சிறைப்பட்டு போன மக்களை எப்படி விடுதலையாக்குவாங்களா? கிரயம் இல்லாமலும். கிரயம் செலுத்த தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிரயம் செலுத்தி விட்டார். ரத்த கிரயம் செலுத்தி நம்மளை எல்லாம் விடுதலையாக்கி விட்டார். அப்ப அந்த மக்களை கூட்டி சேர்த்து தேவ நகரத்துக்கு, தேவனை பற்றிய அறிவுக்கு அவங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு. அப்ப கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் அவங்கள காசு கொடுத்துலாம் கூப்பிட வேணாம். உங்க வாயிலிருந்து வர தேவ வசனத்தை கேட்பதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக மக்கள் உங்களிடத்தில் வருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு அரசியல் தலைவரோட மீட்டிங் போடும் போது யாரா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரில இருந்து சாதாரண ஒரு எம்எல்ஏ வரைக்கும், ஒரு வார்டு செயலாளர் வரைக்கும் மீட்டிங் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்றாங்க? காசு கொடுத்தா கூட்டத்தை கூட்டு வராங்க. மக்கள் தானா வருவது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் போய் கூட்டம் அப்படின்னு தெரியும். ஆனாலும் காசுக்காக ஓட்டு போடுறாங்க, காசுக்காக அவங்க பின்னால் இருக்காங்க. ஆனா தேவனோட சத்தத்தை கேட்பதற்கு எது நீங்க கொடுக்க வேண்டாம். எனக்கு எப்படி விடுதலை ஆவேன், நான் அந்த வாழ்க்கையில இருந்து எப்படி விடுதலை ஆவேன்னு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலையாக்கும் ரட்சகரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட வேலைக்காரராக, அவரோட பிரதிநிதியா நீங்க வரும்போது தேவனோட முழு வல்லமையோட நிற்பீங்க. அதுக்காகத்தான் முன்னால சொல்லப்பட்ட காரியங்கள். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அப்ப எழுப்ப போறது கிடையாது, இப்போ எழுப்புறது கிடையாது. தேவன் ஏற்கனவே உங்களை எழுப்பி நிறுத்தி விட்டார், நிலை நிறுத்தி விட்டார். எப்படி? தேவ நீதியை அறிந்த மக்கள் நீங்க. தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. 2 வெவ்வேறு திசையில பயணிக்கும் காரியங்கள். உலக நீதியை பத்தி இதுல பேசல. என் நீதி, தேவ நீதியின்படி. இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகி உங்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். எழுப்பினது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்தி இருக்கிறார். அதாவது தேவனை பற்றிய அறிவில அறிந்து நீங்க வளர்ந்து தேவன் நீங்க நடக்கும் வழிகளை எல்லாம், உங்கள் பாதைகளை எல்லாம், உங்கள் எண்ணங்களை எல்லாம் தேவன் செவ்வைப்படுத்தி இருக்கிறார். அவர் நீதியின்படி செவ்வைப்படுத்தி இருக்கிறார். எதுக்காகனா மக்களை விடுதலையாக்குவதற்காக. உலகத்தின் அதிபதியின் பிடியிலிருந்து மக்களை விடுதலையாக்கி தேவ சமூகத்தை கொண்டு சேர்ப்பதற்காக. இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, நீங்க எல்லாருமே தேவ நீதியால் எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. தேவ நீதியால் தேவனிடத்தில் சமீபமாக இருக்கிறீங்க. தேவன் உங்கள் வழிகளை எல்லாம், உங்கள் பாதைகளை எல்லாம், உங்கள் எண்ணங்களை, உங்கள் செயல்களை அனைத்தையும் செவ்வைப்படுத்தியிருக்கிறார். எதற்காகனா தேவனுக்காக நீங்க எழுப்பி ஓடுவதற்காக, தேவனுக்காக திரளான கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவ அழைப்பை நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனசும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உமது நீதியின்படி எங்களை எழுப்பி எங்கள் வழியெல்லாம் செவ்வைப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் உமது ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக, உமது சமூகத்திலே மக்களை கொண்டு சேர்க்கும் கருவியாக பயன்படுத்துவதற்காக, உமது நீதியினாலும் உமது சேவையான பாதையினாலும் உங்களை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நீதியால் நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் 10th +2 எழுதியிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு கற்று தெரியுமாப்பா, நல்ல மார்க் கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பரீட்சை பேப்பர்களை திருத்தும் ஆசிரியர்கள் கண்களிலே தயை கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.